உச்சந்தொடும் உணவுப் பொருட்களின் விலை அமைச்சர் பதவி விலக வேண்டும். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட இருவருக்கு சிறை தண்டனை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. மிக வேகமாக வளர்ச்சியடையும் நாடுகளில் இலங்கை 4வது இடம். உலகளவில் கிடைத்த வரலாற்று பெருமை. 1021 சிறை கைதிகள் உயிரிழப்பு. இலங்கையில் நடந்த பேரவலம். சிறைசாலை தொடர்பில் நீதிமன்றம் எடுத்த அதிரடி முடிவு. உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறிய வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க உடனடியாக பதவி விலக செய்ய வேண்டும் என அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அரிசி, பால்மா, முட்டை மற்றும் இறைச்சி உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்வுக்கு அமைச்சரின் அறியாமையையும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் ஒத்துழைப்புமே இதற்கான காரணம் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அந்த சங்கத்தின் தலைவர் கர்ஷன ருஷ்கான் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் மூலப்பொருட்களும் மிக வேகமாக விலை உயர்ந்து வருகின்றன. 2 வாரங்களுக்கு முன்னர் குறைந்த விலையில் விற்பனையான பெரிய முட்டையொன்று தற்போது 46-47 ரூபாவாகவும் 45 கிராம் சிறிய முட்டை 42 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது. உலகளவில் யுத்தம் நடைபெறுகின்றதா அல்லது ஹார்முஸ் நீரிணையில் பிரச்சினை உள்ளதா என வினவும் வகையில் ஒரே அடியில் 20 ரூபாய் வரை முட்டை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னாள் எதிர்க்கட்சியினரான தற்போதைய ஆட்சியாளர்கள் அன்று கூறியது போல் முட்டை விற்பனையில் அமைச்சர்களுக்கு தரகு பணம் கிடைப்பதனாலேயே இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுகிறது. கீரிச்சம்பா அரிசி சந்தையில் நிலவும் முறைகேடான வணிக கும்பலின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வசந்த சமரசிங்க அமைச்சரால் முடியவில்லை. அமைச்சரின் பொறுப்பு திருடர்களை பிடிப்பது அன்று, மாறாக நுகர்வோர் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதே ஆகும். அவருக்கு காவல்துறை பணியை செய்ய விருப்பமாக இருந்தால் காவல்துறை மா அதிபர் பதவியை வழங்கிவிட்டு தகுதியான ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும். அரிசி சந்தையின் முறைகேடுகளுக்கு எதிராக தாங்கள் குரல் கொடுக்கும் போது விவசாய நிலங்களில் சோளம் பயிரிடுமாறு விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த கூறுவது அரிசி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி ஆலை உரிமையாளர்கள் விலையை உயர்த்துவதற்கே வழிவகுக்கும். மேலும் விவசாயிகள் பற்றி பேசி நாடாளுமன்றம் சென்ற நாமல் கருணாரத்ன போன்றவர்கள் இன்று விவசாயிகளுக்கு எதிராக பேசுகின்றனர். தற்போது இந்த முறைகேடான வணிக கும்பலினால் நுகர்வோரின் அடிப்படை உரிமைகள் கடுமையாக மீறப்பட்டுள்ளன. அரிசி, பால்மா மற்றும் முட்டை, இறைச்சி உள்ளிட்ட பொருட்களினுடைய விலை உயர்வுக்கு அமைச்சரின் அறியாமையையும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் ஒத்துழைப்புமே காரணம் என தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதல் குறித்து மிகவும் நட்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 3வது நாளாக இரு தரப்பினரும் பதில் தாக்குதல்களை நடத்தாமல் நிறுத்தி வைத்துள்ள நிலையில் அவர் மேற்படி தகவலை வெளிப்படுத்தியுள்ளார். ஈரானுடன் மோதல் குறித்து மிகவும் நட்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் எந்தவித நேரடி பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை என ஈரான் அரசு மறுத்துள்ளது. இதன்படி இரு நாடுகளுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்யும் நாடுகள் பேச்சுவார்த்தைக்கு மற்றொரு வாய்ப்பு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டதால் ஈரான் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்த முடிவு செய்ததாக ட்ரம்ப் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு 1.5 வருட சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் வழிமறைத்தமை, போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி, அவரது சாரதி மற்றும் அமைச்சு பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு எதிராக பதுளை மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த பதுளை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் ட்ரொஸ்கி, சமிந்த விஜயசிறி மற்றும் சாரதி பந்துல ரத்நாயக்க ஆகிய இரு பிரதிவாதிகளையும் 4 குற்றச்சாட்டுகளுக்கும் அமைச்சு பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் அதிகாரி ரசிக கருணாதிலக்கவை 3 குற்றச்சாட்டுகளுக்கும் குற்றவாளியாக தீர்ப்பளித்துள்ளார். இதன்போது அவரது ஜீப் வண்டியை போலீஸ் ஜீப் ஒன்று முந்திச் சென்றமை தொடர்பில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கமே குற்றச்செயலுக்கான காரணமாக அமைந்தமை வழக்கு விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. சமிந்த விஜயசிறி ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை உலகின் மிக வேகமாக வளர்ச்சியடையும் நாடுகளில் ஒன்றாக சர்வதேச நிதி அமைப்பினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான முதலீட்டாளர் தொடர்புகள் மற்றும் கடன் வெளிப்படுத்தப்பட்டமை பற்றிய அறிக்கையின்படி இலங்கைக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின் பிரகாரம் மிக வேகமாக வளர்ச்சியடையும் நாடுகளின் வரிசையில் இலங்கை 4வது இடத்தை பெற்றுள்ளது. இதில் முதலிடத்தை வியட்நாமும், 2ஆம் இடத்தை
பெலிஸும் 3ஆம் இடத்தை மொசாம்பிக்கும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடன், வெளிப்படைத்தன்மை மற்றும் முதலீட்டு தொடர்பு ஆகிய துறைகளில் இலங்கை தற்போது வேகமாக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சர்வதேச நிதியமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கடன் வெளிப்படைத்தன்மைக்கான குறிப்பிடப்பட்ட தரவரிசையில் இலங்கை 5ஆம் இடம் வரை முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலைகள் திணைக்களத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு அறிக்கையின்படி கடந்த 5 ஆண்டுகளில் 1021 சிறை கைதிகள் உயிரிழந்தனர். அவர்களில் 552 பேர், அதாவது 54% பேர் சந்தேகத்தின் பேரில் விசாரணை கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் என்றும் அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 469 பேர் தண்டனை பெற்ற கைதிகள் ஆவர். உயிரிழந்த கைதிகளில் 384 பேர் ஐஸ், ஹெரோயின் அல்லது பிற சட்டவிரோத போதைப் பொருட்களை விற்ற அல்லது வைத்திருந்த குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டனர். இதற்கிடையே தடயவியல் அறிக்கைகளை சமர்ப்பிப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக கடந்த ஆண்டு இறுதிக்குள் 15,117 சந்தேக நபர்கள் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டு இருந்ததாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்ட தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமையை எதிர்த்து அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் ஸ்ரேசாலே தாக்கல் செய்த ரிட் மனு நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவர் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்கு விசாரணையின் போது முன்னாள் குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபேஷிகரா உள்ளிட்ட பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகார்ஷி ஹெரத் நீதிமன்றத்தில் விரிவான சட்டவாதங்களை முன்வைத்தார். இருதரப்பின் சமர்ப்பிப்புகளையும் பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் மனு மீதான விசாரணையை இன்றைய தினம் மீண்டும் முன்னெடுக்க உத்தரவிட்டது. மேலும் மனுவின் அடுத்த கட்ட விசாரணைக்கான திகதியையும் இன்றைய தினம் நீதிமன்றம் நிர்ணயிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மனுவின் அடுத்த கட்ட விசாரணைக்கான திகதியை இன்றைய தினம் நீதிமன்றம் நிர்ணயிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சந்தொடும் உணவுப் பொருட்களின் விலை, அமைச்சர் பதவி விலக வேண்டும். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை, ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட 2 சிறை தண்டனை, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. மிக வேகமாக வளர்ச்சியடையும் நாடுகளில் இலங்கை 4வது இடம், உலகளவில் கிடைத்த வரலாற்று பெருமை. 1021 சிறை கைதிகள் உயிரிழப்பு, இலங்கையில் நடந்த பேரவலம். சிறைசாலை தொடர்பில் நீதிமன்றம் எடுத்த அதிரடி முடிவு.